வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேஷன் புக். நான் ஜெயா. இன்றைக்கி நம்ம பேசிக் பாடிஸ் பேட்டர்ன் எப்படி டிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய மெஷர்மெண்ட். கால்குலேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறேன். இதுக்கு உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர், அப்பர் பஸ்ட்டோட சுற்றளவு, பஸ்ட்டோட சுற்றளவு, இடுப்போட சுற்றளவு, அப்புறம் ஹிப்போட சுற்றளவு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாடியோட லென்த்து, உங்களோட ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும். நான் வந்து 24 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன், அதாவது என்னோடய ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும். அடுத்தது வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ண போகிறேன். ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு இடுப்பு வரைக்கும் 14 இன்ச்சு. இது பஸ்ட் லைன், ஷோல்டர்லேருந்து உங்கள் பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும். நெக்ஸ்ட்டு அப்பர் பஸ்ட், ஷோல்டர்லேருந்து உங்களோட அப்பர் பஸ்ட் வரைக்கும். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஷோல்டர் டிவைடட் பை 2, 7.5 மார்க் பண்ணுறேன். நெக்கோட வித்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். நெக்கோட டெப்த்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். உங்களோட அப்பர் பஸ்ட் லைன், அடுத்தது உங்களோட வெயிஸ்ட் லைன், உங்களோட ஹிப் லைன். இப்போ நெக்குக்கு அப்படி ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்குக்கு 3 இன்ச்சஸ் வித் கொடுத்துருந்தோம். 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அப்படி ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட அப்பர் பஸ்ட்டு, வெயிஸ்ட் லைன், ஹிப் லைன் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, உங்களுடைய அப்பர் பஸ்ட் டிவைடட் பை 4, பஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான், வெயிஸ்ட்டு அண்ட் ஹிப்புக்கும் அதே மாதிரி தான், டிவைடட் பை 4. அப்படி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஷோல்டர் ஸ்லோப்பு, ஷோல்டர் லைன்லேருந்து 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கிங்க. இப்போ ஆர்ம்ஹோலுக்கு மேலேருந்து கீழே ஒரு லைன் வரைஞ்சிக்கிங்க. என்னோட அப்பர் பஸ்ட்டு டிவைடட் பை 4 நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதேமாரி பஸ்ட் லைனு, என்னோடய பஸ்ட்டோட சுற்றளவு டிவைடட் பை 4. அடுத்தது வெயிஸ்ட்டோட சுற்றளவு டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம டாட் மார்க் பண்ண போகிறோம், அதில் 1 இன்ச் போயிடும். ஸோ ப்ளஸ் 1. அடுத்தது உங்களோட ஹிப்போட சுற்றளவு டிவைடட் பை 4 மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணதெல்லாம் ஜாயின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிடலாம். கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கர்வ் கொடுங்க. இது பேக் ஆர்ம் ஹோலுக்கு. வெளிப்புறமாக வரும், பேக் ஆர்ம் ஹோல் வெளிப்புறமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வரையலாம். அந்த ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு ஒரு கோடு வரைஞ்சிருந்தோம்ல, அதில் மிட் பாயிண்ட், அதில் பாதி அந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி 1/2 இன்ச் உள்புறமாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி உள்புறமாக ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு. ஃப்ரண்ட்டு பேக்கு பாடிஸ் ஒரே டைம்லேயே நம்ம மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டாட் மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பஸ் பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஏற்கனவே பஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லைனில் உங்களோட நிப்பிள் டு நிப்பிள் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2, என்னோடது 7 டிவைடட் பை 2 3.5 மார்க் பண்ணியிருக்கேன்.
பஸ்ட் லைனில், வெயிஸ்ட் லைனில், ஹிப் லைனில் அதை மார்க் பண்ணிக்கணும். இப்போ அந்த பஸ் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து ஹிப் லைன் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குங்க. லைன் ஜாயின் பண்ணிவிட்டு 1 இன்ச் டாட் கொடுக்குறோம். ஒவ்வொரு சைட்லேயும் 1/2 இன்ச்சு, ஸோ டோட்டலி 1 இன்ச்சு. இப்போ லைன்ஸ் ஜாயின் பண்ணிக்கிங்க. இது வந்து உங்களோட ஃப்ரண்ட் பாடியோட டாட். இப்போ டாட் முடிஞ்சதும் நம்ம பேக் நெக் வரைஞ்சிடலாம். இது 1 இன்ச் டெப்த் வச்சுருக்கிறேன் பேக் நெக்குக்காக. இப்போ அதை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன கர்வ் கொடுத்து பேக் நெக் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் பாடியோட டாட் வரைகிறோம். இது வந்து ஃப்ரண்ட் மாதிரியே தான், ஆனால் இதில் வந்து என்னென்னா பஸ்ட் லைனுக்கு மேலே 1 இன்ச் மார்க் பண்ணுறோம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு பஸ்ட் லைனில் கீழே 1 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். இதில் மேலே 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன்ஸ்லாம் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த பாடி பேட்டர்ன் வச்சு நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ், டாப்ஸ், வெஸ்டர்ன் டாப்ஸு, அப்புறம் குர்த்திஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சீம் அலோன்ஸ் கொடுத்துடலாம். 1.5லேருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் சீம் அலோன்ஸ் கொடுக்கலாம். நான் 1.5 கொடுத்துருக்கேன். இப்போ மார்க் பண்ண பாயிண்டெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் பாடியை கட் பண்ணிடலாம். பேக் பாடி பேட்டர்னோட நெக் கட் பண்ணுறோம். ஷோல்டர் ஸ்லோப் கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதோட ஆர்ம் ஹோல். அப்படியே இந்த லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் பாடி பேட்டர்னை கட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பாடி பேட்டர்ன் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பாடியோட நெக்கு கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிங்க. இது ஒரு சிம்பிள் ரவுண்ட் நெக். கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் பாடி பேட்டர்ன் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். டேக் கேர். பபாய்.